ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஷ்ரூம் எக் பொடி மாஸ் இது தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் 2 மஷ்ரூம் பேக்கெட் எடுத்துருக்கேன். ஏற்கனவே காளான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது மேலே வந்து அழுக்காக இருந்தது, டார்க் அதாவது பிளாக் டாட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா மைதா மாவு இல்லை அரிசி மாவு ஏதாவது போட்டு மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு தொடச்சிட்டிங்கன்னா அது க்ளீனாக வந்துடும். இது மாதிரி எனக்கு இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அது நான் போடலை. எல்லா காளானுமே கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து காளானுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிடலாம். இதில் 3 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். எல்லாம் பொடியாக வேணுங்கிறதுக்காக நான் சாப்பரில் போட்டிருக்கேன். என்ன பாப்பா பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு, 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. அடிச்சதும் இதில் கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுலேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை வந்து நல்லா பிச்சு போட்டுடலாம். எப்போ கருவேப்பிலை போட்டாலுமே பிச்சு போடுங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த சைஸ் தக்காளி 2 பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை விட தக்காளியை வந்து கம்மியாக தான் இருக்கணும். நம்ம 3 வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டோம். தக்காளியை வந்து சின்ன சின்ன தக்காளி 2 சேர்த்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் இல்லாதவரை நல்லா வதங்கட்டும். இதுலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த டிஷ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து மஷ்ரூம் சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் நான் அவளுக்காக இதை எக்கு ஊற்றி செஞ்சு பார்ப்போம், அவளுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம் நான் ட்ரை பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் மஷ்ரூம் பிடிக்கலை அப்படின்னா இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட இவ்வளோண்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நிறைய வேண்டாம். நீங்கள் போட்டிருக்கீங்கன்றது தெரியாத அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வேறு டேஸ்ட் கொடுத்துரும். இது இல்லாமையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். தனித்தனியாக வருது இல்லையா, பேஸ்ட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உதிரியாக வரும்போது கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காளான், அதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். போடும்போது இவ்வளோ இருக்கு இல்லையா, நல்லா வதங்கினதும் ரொம்பவே கம்மியாயிடும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். இதுலேருந்து தண்ணி வெளியே வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வேணாம், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு கல் உப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நீங்கள் தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக வைக்க வேணாம். இதுலேருந்து வர தண்ணியே கரெக்டாக ஆகிடும் பதம் வேகிறதுக்கு. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும், நான் காமிக்கிறேன் வெந்ததுக்கப்புறம். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம், அது வெந்துடும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதில் இருக்கிற தண்ணியிலே சூப்பராக வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி வத்துறதுக்கும் இது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக வேறு கட் பண்ணி போட்டிருக்கோமா, நீங்கள் நிறைய தண்ணிலாம் ஊற்ற வேண்டியது இல்லை, அதுலேருந்து தண்ணி வருது. பக்காவாக வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைப்போம், பார்க்கலாம். வா, இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் லேசாக பிரிஞ்சு வந்திருக்கா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த முட்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு முட்டை வந்து அதிகமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம், இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இப்படி உடச்சி விட்டுறலாம். இப்போது லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணுங்க போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம்.
ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக கிண்டிடுங்க. ரெண்டு நிமிஷம் சொன்னேன் இல்லையா, இன்னொரு 1 நிமிஷம் அதில் இப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இதை பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டு இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தோம்னா இப்படி உதிரணும். பொடி மாஸ் மாதிரியே ஒரு மாதிரி ஈரப்பதம் இருக்காத மாதிரி இருக்கணும். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக சாப்பிட்றதுக்குமே செம்மையாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும் இந்த பொரியல், இந்த முட்டை பொடி மாஸ். இப்போ இதை நான் சூடான சாதத்தில் சூப்பரான ஒரு மிளகு ரசத்தோடு தான் இதை நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த மழை பனி சீசன்லலாம் இது மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு கூட சாண்ட்விச்சாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்ச இந்த காளான் முட்டை பொடி மாஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரெட்டுக்கு நடுவில் ஸ்டப் பண்ணிவிட்டு சாண்ட்விச்சாக சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம அதை செய்வோம். நான் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். இது வந்து எக்லெஸ் மயோனைஸ் நம்ம வீட்டில் செஞ்சோம் இல்லையா, அதுதான். இந்த வீடியோ போட்டேனா இல்லையான்னு தெரியல, போடலன்னா போடுவேன் நெக்ஸ்ட்டு. நல்லாயிருக்கும். போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம செஞ்ச அந்த காளான் பொடி மாஸ் நான் இன்றைக்கி மைதா ப்ரெட்டில் இது செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா வீட் ப்ரெட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி தான் இது. நான் வந்து இதில் மயனேஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சாஸ் வச்சு அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ண இஷ்டமோ அது மாதிரி பண்ணிங்க. நம்ம இதை வச்சு இப்படி கவர் பண்ணிடலாம். இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, பார்க்கவே செம்ம டெம்டிங் ஆகுதா? எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதை எந்த சாதத்தோடவோ சாப்பிட்றது, வெறும் ஒயிட் ரைஸோட இந்த பொரியலை போட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். வாவ், உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கப்புறம் இப்படி தான் செய்வீங்க. இப்போ இதை நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதை செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.